சுதந்திரிக்க கிட்ட இருந்த நீங்க இந்த தாமதத்தினால, இந்த பின்னடைவுனால, இந்த ரதத்தினால உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு மூலையில இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அநேக காரியங்கள் தாமதமாகுது. இதனால தானா? அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாம இன்னைக்கு தாமதப்படுவதற்கு இதுதான் காரணமா? இந்த ரதம் நம்ம பின்தொடர்தா பாருங்க. தாமதம் என்கிற இந்த ரதம் நம்மளை பின்தொடர்தா பாருங்க. பின்னடைவு என்கிற இந்த ரதம் நம்ம பின்தொடர்தா பாருங்க. அப்படி பின்தொடர்ந்தா இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அதை சுட்டரிக்கணும். ஆண்டவருடைய கரத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. யோசிச்சு பாருங்க ஐயா, தாமதம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 32:1 வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆமே, போதும். நல்ல கவனிங்க. இங்க ஏசப்பாவை பார்க்கிறதுக்காக சீனாய் மலையில இந்த மோசே 40 நாளா அங்க போய் தேவனுடைய சமூகத்துல முகமுகமாய் தேவனை பார்க்கிறான். தேவன் அவனோடு கூட பிரத்யட்சமாக பேசுகிறார். ஆண்டவர் அவனுக்கு கற்பனைகளை, கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்க? மலைக்கு போன மோசைக்கு என்ன ஆச்சு தெரியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு. மோசே உயிரோட இருக்கான செத்தானே தெரியல. நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அதனால இந்த மோசே வருவதற்கு தாமதம் ஆகும் போது ஜனங்கள் இடறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க தாமதம் ஒருவேளை உங்க குடும்பத்தை நாசமாக்குதான். நீங்க கரெக்டா ஒவ்வொரு நேரத்துல செய்ய வேண்டிய காரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு செய்யாம, உங்க குடும்ப காரியத்துக்கு செய்யாம, ஏன் சில நேரங்களில் வீட்டு வாடகை டைம் கொடுக்கலனா கூட என்ன ஆயிரும்? பெரிய பிரச்சனையா போயிடும். கரண்ட் பில்லு கரெக்டான டைம் கட்டலனா பிரச்சனையா போயிருது. இஎம்ஐ கரெக்டான டைம்ல கட்டலனா பிரச்சனையா போயிருது. நல்லா கவனிங்க. இந்த தாமதம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா, அன்னைக்கு மோசே தாமதித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் இடறி விழுந்தது போல இன்னைக்கு நம்முடைய தாமதம் நம்ம செயல்கள்ல, நம்முடைய பேச்சில, நம்முடைய நடக்கையில, நம்முடைய எந்திரிக்கிறதுல கூட தாமதம் இருக்குமே. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளை, வேலையில நம்ம தாமதமா இருந்தா, நம்முடைய செய்கையில நம்ம தாமதமா இருந்தா, நம்முடைய கிரியைகள்ல நம்ம தாமதமா இருந்தா, இதே போல எல்லா இடத்துலையும் அந்த குளறுபடி வரும், குளறுபடி வரும். இதனால பெரிய போராட்டம் குடும்பத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க. எதையும் டைமுக்கு செய்யறவர் நம்ம ஏசப்பா. 400 வருஷம் முடிந்த அந்த நாளிலேயே ஆண்டவர் என்ன பண்ணார்? இஸ்ரவேலை எகிப்துல ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா நிக்க வைக்கல. வசனம் சொல்லுது. அப்ப ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா, ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ணாதவர். அவர் ஆன் டைம்ல கிரியை செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளை எப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறார்? அவர் கரெக்டா செய்யறவங்களா இருக்குன்னு நினைக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தாமதம் பண்றோமா? சபைக்கு வரணும்னா ஒரு தாமதம். யோசிச்சு பாருங்க. ஊழியத்துக்கு போனோம்னா ஒரு தாமதம். இந்த வாரம் வேணாமே, அடுத்த வாரம் வச்சுக்கலாமே, அப்படி ஏதாவது தாமதம் பண்றோமா? வீட்டில் இருக்க குடும்ப ஜெபத்தை இன்னைக்கு விட்டுருப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஏதாவது தாமதம் பண்றோமா? சரி, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பைபிள் வாசிக்கலாம், அடுத்த வாரம் சபைக்கு போய்க்கலாம், இந்த வாரம் கொடுக்கலன்னா என்ன கர்த்தருக்கு அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்படி நாம என்னெல்லாம் தாமதம் பண்றோமோ இது எல்லாம் நமக்கு இடரலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதனால நம்ம குடும்பத்தில் இடரல் வருதா?